ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். நம்ம பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்துல தன்னோட 75வது பிறந்த நாளை கொண்டாடினாரு. உலகத் தலைவர்கள் மத்தியில மோடி சாருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குங்க. அவரு பேசுற விதம், நம்ம பண்பாடு மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, கடமை உணர்வு இது எல்லாத்தோட சேர்ந்து இருக்கிறது தான். அவரது தன்னடக்கம் மற்றும் உடல் நலத்திற்கான ஒழுக்கம். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. 75 வயசுலயும் மோடிஜி எப்படி இவ்வளவு ஃபிட்டா, சுறுசுறுப்பா இருக்கிறாருன்னு. இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள்ங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, யோகா, சுடு தண்ணி குடிக்கிற பழக்கம், விரதம் மற்றும் ஹெல்த்தியான உணவு பழக்கங்கள் தான். மோடிஜி சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு யோகா பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. யோகா அவருக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம். யோகா மூலமா உடம்பு வலிமை மட்டும் இல்லாம மனசுக்கும் அமைதி கிடைக்கும்னு அவர் ரொம்ப நம்புறாரு. உடம்பு நல்லா இருந்தாதான் மனசும் நல்லா இருக்கும்னு அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. அவருடைய அன்றாட வாழ்க்கையில யோகாவோட தியானமும் ரொம்ப முக்கியம். இதனால மன அழுத்தம் குறையும், ஒரு விஷயத்துல கவனம் அதிகமாகும், ஒரு நாள் முழுக்க உற்சாகமா இருக்கலாம்னு அவர் அனுபவத்துல கத்துக்கிட்ட விஷயம் இதுதான். விரதம்தான் உடம்பை கட்டுக்கோப்பா வச்சுக்க வழி. அமெரிக்காவைச் சேர்ந்த ஃபேமஸ் பாட்காஸ்டர், ஏஐ ஆராய்ச்சியாளரான லெக்ஸ் ஃப்ரிட்மேன் கூட மோடிஜி சமீபத்துல பேசினது உலக லெவல்ல பேசப்பட்டுச்சு. அப்போ மோடி சார் தன்னோட சாப்பாட்டு பழக்கங்கள், விரதம் இருக்கிற முறைகள் பத்தி ரொம்ப ஓப்பனா பேசினாரு. இத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெக்ஸ் ஃப்ரிட்மேன் கேட்டாரு, இவ்வளவு வேலை, டிராவல், மீட்டிங்ஸ் இது எல்லாத்தையும் சமாளிக்கும் போதும் உங்க ஃபிட்னஸோட ரகசியம் என்ன? அதுக்கு மோடிஜி சொன்னாரு, ஜூன் மாசத்திலிருந்து தீபாவளி வரைக்கும் நான் சதுர்மாஸ்னு ஒரு விரதம் இருப்பேன். அந்த டைம்ல ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளை தான் சாப்பிடுவேன். இந்த சதுர்மாஸ் விரதம் நம்ம பழங்கால ஹிந்து பாரம்பரியத்திலிருந்து வர்றது. இது இயற்கையோட பருவ மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி உடம்பையும் மனசையும் சரி பண்ண வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அந்த மாசங்கள்ல நிறைய பேரு சைவ சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. மோடிஜி இத ரொம்ப வருஷமா கடைப்பிடிச்சு வர்றதா சொன்னாரு. மோடி வேற என்ன சொன்னாருன்னா, நவராத்திரி டைம்ல நான் 9 நாளும் சாப்பாட்டையே தொட்டு பார்க்க மாட்டேன். வெறும் சுடு தண்ணி மட்டும்தான் குடிப்பேன்னு சொன்னாரு. அவர் சொல்றபடி விரதம் இருக்கிறது உடம்புக்கு பலம் சேர்க்கிறதுக்கு மட்டும் இல்ல, மனசையும் தெளிவா ஆக்கிற ஒரு தியான நிலை மாதிரிதான். விரதம் இருக்கிறதால உடம்புல இருக்கிற நச்சுப் பொருட்கள்லாம் வெளியே போகுதாம், செரிமான உறுப்புக்கு ஓய்வு கிடைக்குதாம், அதே நேரத்துல ஆன்மீக ஒழுக்கமும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதாம். மோடிஜி அவரோட டெய்லி லைஃப்ல சுடு தண்ணிய ஒரு முக்கியமான விஷயமா வச்சிருக்காரு. அவர் தினமும் சுடு தண்ணி குடிக்கிறது வழக்கம். எதுக்குன்னா, அது உடம்பை சுத்தமா வச்சிருக்கிறதோட மத்த உறுப்புகள் வேலை செய்யறதையும் நல்லா மேம்படுத்துதாம். சுடு தண்ணியோட நன்மைகளை அவர் சொன்னது சயின்ஸ் ரீதியாவும் கரெக்ட் தான். சுடு தண்ணி குடிக்கிறதுனால கிடைக்கும் நல்ல விஷயங்கள் என்னன்னா, சுடு தண்ணி குடிச்சா செரிமான மண்டலம் ஒழுங்கா வேலை செய்யும். உடம்பிலிருந்து நச்சுப் பொருட்கள் வெளியே போறதால தோல் பிரச்சனைகள்லாம் குறையும். உடம்பு எனர்ஜி செலவழிக்கிற மெட்டபாலிசம் அளவு கூடி வெயிட் கண்ட்ரோல்ல இருக்கும். சுவாச உறுப்பெல்லாம் ஆரோக்கியமா இருக்க சுடு தண்ணி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி பழக்கம் மோடி மட்டும் இல்லாம எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஈஸியான ஒரு ஆரோக்கிய வழிதான்னு சொல்லலாம். மோடிஜி சொன்ன இன்னொரு விரத முறை சைத்திர நவராத்திரி விரதம். இந்த விரதத்தை பெரும்பாலும் மார்ச் இல்லைன்னா ஏப்ரல் மாசத்துல வட இந்தியாவுல கொண்டாடுவாங்க. அந்த டைம்ல அவர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் பழம் சாப்பிடுவாரு. ஆனா அதுலயும் ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கு. எந்த பழத்தை முதல் நாள்ல அவர் செலக்ட் பண்றாரோ அதே பழத்தைத்தான் தொடர்ந்து 9 நாளும் சாப்பிடுவாராம். உதாரணத்துக்கு, முதல் நாள் பப்பாளி எடுத்தாருன்னா 9 நாளுக்கும் பப்பாளி பழம்தான் அவருக்கு சாப்பாடு. இது உடம்புக்கு தேவையான ஒரு சிம்பிளான உணவு பழக்கத்தை கொடுக்கறதோட ஒழுக்கத்தையும் வளர்க்கிற ஒரு வழி. மோடி இந்த பழக்கத்தை கிட்டத்தட்ட 50 வருஷமா கடைபிடிச்சிட்டு வர்றதா சொல்லிருக்காரு.
பழ டயட்டோட நல்லது என்னன்னா, பழத்துல நிறைய இருக்கிற வைட்டமின், தாது உப்புக்கள், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். இதனால உடல் எடை கண்ட்ரோல்ல இருக்கும், செரிமானம் நல்லா நடக்கும், இதயமும் ஆரோக்கியமா இருக்கும். உடம்புல இருக்கிற கெட்ட நச்சுக்கள் எல்லாம் வெளியே போறதால தோலும் பளபளன்னு வெளிச்சமாகும். பழத்தை சும்மா இயற்கையோட மருந்துன்னு சொல்லலை. மோடிஜியும் இதை நல்லா தெரிஞ்சு தன் வாழ்க்கையில இதை பின்பற்றுறாரு. மோடி அவர்களின் வாழ்க்கை ஒரு முறைமையாக இருக்கிறது. அவருடைய அன்றாட அட்டவணை மிகவும் ஒழுங்காகும். காலையில சீக்கிரமா எழுந்து யோகா, தியானம், சிம்பிளான சாப்பாடு, சுடு தண்ணி குடிக்கிறது, விரதம் இதெல்லாம் தான் அவரோட உடம்புக்கும் மனசுக்கும் நிம்மதிக்கு அடிப்படை. அவர் வெளியில அதிகம் சொல்லாத ஒரு விஷயம் அறிவுபூர்வமான தனக்குத்தானே வச்சுக்கிற கண்ட்ரோல். அவர் எங்க போனாலும், வெளிநாட்டுக்கு போனாலும் கூட தினமும் யோகா, சுடு தண்ணி குடிக்கிற பழக்கம், சிம்பிளான சாப்பாடு இதையெல்லாம் விடாம பின்பற்றுறாரு. மோடிஜி யோகாவை உலக அளவுல பிரபலப்படுத்தின முக்கியமான ஆளு. அவரோட முயற்சினால தான் ஜூன் 21ஆம் நாளை உலக யோகா நாளா ஐநா சபை அறிவிச்சது. இது நம்ம இந்திய பாரம்பரியத்தோட பெருமையை உலகத்துக்கே கொண்டு போன ஒரு முக்கியமான விஷயம். யோகா செஞ்சா உடல் ஆரோக்கியம், மனசு அமைதி, ஒருமைப்பாடு, தன்னம்பிக்கை எல்லாம் கிடைக்கும்னு அவர் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. விரதத்தை பத்தி நிறைய பேரு உடம்பு ஆரோக்கியத்துக்குன்னு மட்டும்தான் பேசுறாங்க. ஆனா மோடி ஐயா அத மனசு நல்லா இருக்கிறதுக்கான வழியாவும் பார்க்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, விரதம் எனக்கு உடம்பை சுத்தம் பண்றது மட்டுமில்ல, மனசையும் சுத்தம் பண்றதுதான். சாப்பாட்டை தவிர்க்கிறது ஒரு தியாகம் மாதிரி தெரியலாம். ஆனா அதுல இருக்கிற ஆன்மீக ஆழம் அவருக்கு மனசுக்குள்ள ஒரு அமைதியை கொடுக்குதாம். அதனால்தான் அவர் வெளியில எப்பவும் உற்சாகமாவும் தன்னம்பிக்கையோடும் இருக்கிறாராம். அவருக்கு 75 வயசு ஆனாலும் மோடிஜி பளிச்சுன்னு இருக்கிறாரு. அவருடைய உடம்பு பல இளசுகளுக்கும் ஒரு உதாரணமா இருக்கு. நரேந்திர மோடிவோட வாழ்க்கை ஒரு பாடம் மாதிரிங்க. ஒழுக்கம், யோகா, விரதம், தன்னம்பிக்கைன்னு எல்லாம் சேர்ந்த கலவை. அவர் காட்டுற வாழ்க்கை முறை, ஆரோக்கியமான உடம்புதான் ஒரு பலமான நாட்டுக்கு அடிப்படைங்கிற உண்மையை நமக்கு ஞாபகப்படுத்துது. அவர் சுடு தண்ணி குடிக்கிற பழக்கம், யோகா, பழ டயட் இதெல்லாம் எல்லாரும் பின்பற்றக்கூடிய ரொம்ப சுலபமான வழிகள். மோடி கொண்டாடுற 75வது பிறந்த நாள் அவருடைய உடம்பை பாதுகாக்க அவர் செஞ்ச சாதனைகளுக்கு ஒரு சாட்சி மாதிரி. அவர் தன்னோட வாழ்க்கை முறை மூலமா இளமையை திரும்பக் கொண்டு வந்திருக்காருன்னே சொல்லலாம். இந்தியாவுக்கு மட்டுமில்ல, உலகத்துக்கே ஒரு உதாரணமா இருக்கிற அவருடைய ஒழுக்கம், வாழ்க்கை முறை எல்லாரையும் ஆரோக்கியமான வாழ்க்கைதான் உண்மையான சொத்துங்கிற கருத்தை ஞாபகப்படுத்துது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.